வெல்கம் டு எல்செட். நம்ம சேனலில் பிகினர்ஸ்க்கான ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த கண்டினியூஷனில் நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் பிளேலிஸ்ட்டில். குறிப்பாக பிகினர்ஸை ஃபோக்கஸ்டாக வச்சு நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இங்கிலீஷ் எப்படி லேர்ன் பண்ணணும், அதே போல் எப்படி பேசுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதே போல் ரிட்டன் கம்யூனிகேஷன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் நிறைய வீடியோஸ் போட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ அந்த கண்டினியூஷனில் இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 டென்ஸ் அண்ட் அதோட டிஃப்ரென்சஸ் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ப்ரெசண்ட், அதுலேயே ப்ரெசண்ட் கண்டினியூஸ், அதுக்கப்புறம் ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட். ஸோ இதெல்லாம் எப்படி வரும்? சில பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்குது. சரியா, ப்ரெசண்ட் மாதிரியே தான் பாஸ்ட் கண்டினியூஸ் வருது அப்படின்ற மாதிரி சில கொஷின்ஸ்லாம் ரைஸ் ஆகுது. நோ ப்ராப்ளம். நான் இப்போது அதை நான் எக்ஸாம்பிள் கொடுத்து நான் டீச் பண்ண போகிறேன். நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்கலாம். அதே போல் இந்த டென்சஸை பொறுத்த வரையும் நீங்கள் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன டென்சஸில் நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் ஆப்போசிட் பர்சன் கன்வே பண்ணுறீங்க அப்படின்னு பொறுத்து தான் டென்சஸே வரும். ஸோ நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கிட்டு பேஸ்ட் ஆன் தட் நீங்கள் பேச ஆரம்பிங்க. ஸோ தட் இட் வில் பி ஈஸி, சிம்பிள். I always focus on tenses because tenses is very important. Based on tenses only we are going to construct all the sentences, and for that verbs also very very important. So verbs and tenses, so both combinations very important to write and speak English. So in the video la naama adhe pola I give only basic sentences. Okay, நான் ரொம்ப hard sentence, ரொம்ப long sentence la கொடுக்க மாட்டேன். Initially I give only very basic sentences because I want you to understand better initially. சரி, இந்த ஆரம்பத்தில் நீங்கள் அழகாக புரிஞ்சுக்கணும் சிம்பிளாக. அடுத்து போக 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 நம்ம டெவலப் பண்ணிக்கலாம், பெரிய பெரிய சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம், அதுக்கப்புறம் நம்ம ஃப்ளோவாக பேச ஆரம்பிக்கலாம். இப்போதைக்கு சிம்பிளாக ஒரு கான்செப்டை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஸோ இட் வில் கிவ் கான்ஃபிடென்ட் டு யூ அண்ட் யூ கேன் ப்ராக்டிஸ் மோர். ஓகே, எஸ். ஸோ நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். ஸோ நான் இங்கே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அல்லது டவுட்ஸு கிளியர் பண்ணணும்னு நினைக்குது அப்படின்றது ப்ரெசண்ட். சரியா? ஓகே, ஸோ ப்ரெசண்ட் இதில் ப்ரெசண்ட் கண்டினியூஸ், அதுக்கப்புறம் ப்ரெசண்ட்டில் பர்ஃபெக்ட். ஓகேவா? ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட், ப்ரெசண்ட் கண்டினியூஸ் அண்ட் ப்ரெசண்ட். ஸோ இந்த 3 டென்சஸில் என்ன டிஃப்ரென்சஸ் இருக்குது, அதை நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப பேசிக்கான எக்ஸாம்பிள்ஸை நான் கொடுக்க போகிறேன். ஸோ ஒரி பண்ணிக்காதீங்க, சார் எப்போ பார்த்தாலும் பேசிக்ஸ் சென்டென்ஸ் தராது, பேசிக் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு. பிகாஸ் நீங்கள் பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக தான். நீங்கள் இன்னும் நல்லா டீப்பாக லேர்ன் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் எனக்கு கால் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் எண்டில் என் நம்பரை டிஸ்பிளே பண்ணுறேன். அதே போல் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். வீடியோவோட எண்டில் உங்களுக்கு ஒரு சிம்பிள் சேலஞ்சை நான் கொடுக்குறேன். ஸோ அதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, எஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஒன், ஐ ஸ்பீக் டு ஹிம். ஓகேவா? ஐ ஸ்பீக் டு ஹிம். ஸோ இது ப்ரெசன்ட் டென்ஸ், வெரி சிம்பிள். நீங்கள் இது ப்ரெசன்ட் டென்ஸ் எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா ஸ்பீக். ஸோ வெர்பை வச்சு தான் நீங்கள் ஒரு சென்டென்ஸ் என்ன டென்சஸில் இருக்குன்னு நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். ஸோ பேஸ்ட் ஆன் verb, so you can identify which tense the sentence is. Okay, so here the sentence is in present tense because here the verb is speak indicates present tense. Okay va? So இதில் இந்த speak, I speak to him அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ நான் அவரிடம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா? பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஸ்பீக் அப்படின்னா. ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நான் தமிழ் எழுத போகிறதுல நீங்களே புரிஞ்சுக்கிங்க. இதுக்கு நான் அவரிடம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட் கண்டினியூஸ் நான் எழுதுறேன். ஓகே, பாஸ்ட் கண்டினியூஸ் எப்படி வரும்? சப்ஜெக்ட். பாஸ்ட் கண்டினியூஸோட ஃபார்முலா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஆம் வரும், ஆம் ஸ்பீக்கிங். ஓகே, ஐஎன்ஜி வரணும், ஐ ஆம் ஸ்பீக்கிங் டு ஹிம். ஓகே, நான் அவரிடம் பேசிக்கொண்டு இருக்கிறேன். சரியா? இந்த ஐஎன்ஜி வெர்போட ஐஎன்ஜி வந்துச்சுன்னா கண்டிப்பாக இட் இஸ் ஏ கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ அதில் எந்த குழப்பமும் உங்களுக்கு வேணாம். ஸோ கண்டிப்பாக கண்டினியூஸ் டென்ஸ்னால முன்னாடி ப்ரெசண்டாக இருந்தால் ஆம் வரணும், பாஸ்டாக இருந்தால் வாஸ் வரணும். தட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் தி சப்ஜெக்ட், எதர் இட் இஸ் ஏ சிங்குலர் சப்ஜெக்ட் ஆர் ப்ளூரல் சப்ஜெக்ட். ஸோ பேஸ்ட் ஆன் எக்ஸாம்பிள்ஸ் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். ஸோ அந்த மெத்தடில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஐ ஆம் ஸ்பீக்கிங் டு ஹிம், நான் அவரிடம், டு ஹிம், அவரிடம் பேசிக்கொண்டு இருக்கிறேன். இந்த பேசிக்கொண்டு இருக்கிறேனுக்கு மொத்த வார்த்தையும் ஆம் ஸ்பீக்கிங் தான். ஓகே, ஸோ அடுத்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் பார்த்தலாம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னாலே உங்களுக்கு கண்டிப்பாக
ப்ரெசன்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரப்போ ஹேவ் வரணும். சரியா? ப்ரெசன்ட் அண்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக ஹேவ் வரணும். பிகாஸ் ஹியர் த ஹேவ் இண்டிகேட்ஸ் தி பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகே, ஸோ ஐ ஹேவ், சரியா, ஸ்பீக். ஸோ இதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ தான் நீங்கள் வந்துட்டு பர்ஃபெக்ட் டென்ஸ் நீங்கள் வந்து எழுத முடியும். என்னோட வெர்ப் லிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா நான் வந்து வீடியோ கொடுத்துருப்பேன். ப்ரெசன்ட், பாஸ்ட் அண்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்ப். ஸ்பீக், ஸ்போக், ஸ்போக்கன். சரியா? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னாலே ஸோ ஸ்போக்கன் அப்படின்னு வரணும். ஓகேவா? ஸோ ஐ ஹாவ் ஸ்போக்கன் டு ஹிம், ஐ ஹாவ் ஸ்போக்கன் டு ஹிம். சரியா? நான் அவரிடம் பேசி இருக்கிறேன். ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஹேவ், இந்த ஹேவ் அப்படின்ற ஒரு வெர்பு வந்து அதே போல் ஸ்போக்கன் இரண்டும் சேர்ந்தாப்புல வரும் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு எப்பவுமே. சரியா? ஸோ ஐ ஹேவ் ஸ்போக்கன் டு ஹிம். ஸோ இது 3 தான் வந்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் டிஃப்ரென்சஸ் பிட்வீன் தீஸ் 3 tenses. Okay, so present, present continuous and present perfect tense. Excuse. ஸோ இதோட மீனிங் ஸோ உங்களுக்கு இப்போ இது தெரியும். இதோட மீனிங் தான் பார்த்தீங்க. எங்கே நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகுறீங்க அப்படின்னா, ஸோ இங்கே நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக மாட்டீங்க. ஐ ஹவ் ஸ்போக்கன் டு ஹிம், நான் அவர்கிட்ட பேசியிருக்கிறேன், நீங்கள் போயிட்டு பாருங்கள் அவர் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஹவ் ஸ்போக்கன் டு ஹிம், யூ ஜஸ்ட் கோ அண்ட் மீட் ஹிம் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு கான்வர்சேஷனில் நம்ம இது சொல்கிறோன்னு வச்சுங்களேன். இதை எப்படி சொல்லுவோம்? ஐ ஸ்பீக் டு ஹிம், நான் அவரிடம் பேசுகிறேன், நான் அவரிடம் பேசிக்கொண்டு இருக்கிறேன். சரியா? நான் அவரிடம் பேசுகிறேன் அப்படின்னா நீங்கள் பேசுங்க, ஜென்ரலாக நீங்கள் பேசுவீங்க, டெய்லியும் பேசுவீங்க, இல்லை பார்க்குறப்பெல்லாம் பேசுவீங்க. ஸோ அந்த மாதிரி ஐ ஸ்பீக் டு ஹிம். சரியா? டெய்லியும் பேசலாம், பார்க்குறப்பெல்லாம் பேசலாம் அப்படின்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? ஐ ஆம் ஸ்பீக்கிங் டு ஹிம் அப்படின்றது ஒரு ஆக்ஷன் வந்துட்டு அந்த டைமில் வந்து நடந்துட்டு இருக்கிறது. சரியா? நோ ஐ ஆம் டேக்கிங் கிளாஸ் டு யூ, ஐ ஆம் டேக்கிங் கிளாஸ் டு யூ, அல்லது ஐ ஆம் எக்ஸ்பிளைனிங் த verbs, I am explaining the verbs or tenses. So which means the action is happening at present, at moment. So இது வந்து நம்ம continuous அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ ஐ டேக் கிளாஸ் அல்லது ஐ டீச் டு யூ அப்படின்னா நான் உங்களுக்கு நடத்துகிறேன். சரியா? நேற்றும் நடத்திருப்பேன், இன்னைக்கும் நடத்துகிறேன், நாளைக்கும் நடத்துவேன். விச் மீன்ஸ் அது வந்து ப்ரெசென்ட்டில் வந்து ஐ டீச் இங்கிலீஷ், நான் இங்கிலீஷ் நடத்துகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஐ ஆம் டீச்சிங் இங்கிலீஷ் அப்படின்னா நான் இப்போ அதை நான் பண்ணிகிட்ருக்கேன், அந்த ஆக்ஷன் வந்து இப்போ நடந்துட்டுருக்கு அப்படின்றதான். ஸோ இது ரெண்டுத்தையும் மெயினாக புரிஞ்சுக்கிங்க. இதை நீங்கள் எப்படி நீங்கள் உங்களுடைய சுச்சுவேஷனையோ அல்லது உங்களுடைய ஆக்ஷன்ஸ் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறீங்க ஆப்போசிட் பர்சனுக்கு அப்படின்றத வச்சு நீங்கள் வந்துட்டு ப்ரெசென்ட்டோ அல்லது ப்ரெசென்ட் கண்டினியூஸோ யூஸ் பண்ணிங்க. இது ரெண்டு தான் வந்து சிம்பிளாக கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ கிளியர் பண்ணிக்கலாம். ஒன்றும் உங்களுக்கு கிளியராக வேணும் அப்படின்னா தயங்காமல் எனக்கு கால் பண்ணுங்கள். வீடியோட இடையில நம்பர் டிஸ்பிளே பண்ணுறேன். இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஐ கேன் கைட் யூ ஆஸ் மச் அஸ் பாசிபிள். ஓகே, எஸ், ஐ ஹவ் ஸ்போக்கன் டு ஹிம், இது ஈஸி, நான் அவரிடம் பேசி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? எஸ். ஸோ அடுத்து இதே பேசிக்கில் வந்து ப்ளூரல் சப்ஜெக்ட் உங்களுக்கு தெரியும், வி பார்க்கலாம். ஸோ வி வாட்ச் மூவி, வி வாட்ச் மூவி. ஸோ ஹியர் watch is the verb which is a present verb. So we watch movie, நாங்கள் படம் பார்க்கிறோம். சிம்பிள், பார்க்கிறோம், நாங்கள் படம் பார்க்கிறோம். இது which means நேற்றும் பார்த்தோம், நீக்கும் பார்க்கணும், நாளைக்கும் பார்ப்போம், இல்லை எப்போல்லாம் சான்ஸ் இருக்குது அப்போல்லாம் பார்ப்போம். we watch movie அந்த மாதிரி சிம்பிள் ஆகலாம். இது இந்த எக்ஸாம்பிள் மாதிரி தான். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வி ஆர் வந்துடணும் ப்ரெசன்ட் கண்டினியூஸ்க்கு. வி ஆர் வாட்சிங், வி ஆர் வாட்சிங். நான் சொன்ன ஏற்கனவே ஒரு ஆக்ஷன் வந்து கண்டினியூவாக ஆகிட்டுருக்கு, அட் ப்ரெசென்ட் அந்த ஆக்ஷன் வந்து ப்ராக்ரஸில் இருக்குது அப்படின்னா நம்ம வந்துட்டு ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். வி ஆர் வாட்சிங் மூவி. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு படம் பார்த்துருக்குறீங்க வீட்டில் உட்காந்து அப்படின்னா உங்கள் இன்னொரு ஃப்ரெண்டு கால் பண்ணுறாங்க, என்னடா பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. வி ஆர் வாட்சிங் மூவி, விச் மீன்ஸ் த ஆக்ஷன் இஸ் ஹேப்னிங் அண்ட் விச் மீன்ஸ் த ஆக்ஷன் இஸ் இன் ப்ராக்ரஸ் அப்படின்னு மாதிரி தான். சரியா? ஸோ அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். வீல வி ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், வி ஹேவ். ஸோ வாட்ச்ன்றது ரெகுலர் வெர்ப். ஸோ இங்கே வந்துட்டு ஈடி போட்டால் அது வந்து பர்ஃபெக்ட் டென்ஸ் ஆகிடும். வி ஹேவ் வாட்ச்ட் மூவி. ஓகேவா? வி ஹேவ் வாட்ச்ட் மூவி, இல்லை வி ஹேவ் வாட்ச்ட் தட் மூவி அப்படின்னு கூட நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். சரியா? நாங்கள் அந்த படத்தை பார்த்து இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? இது வி வாட்ச் மூவி ஓகே, வி ஆர் வாட்சிங் மூவியும் கூட ஓகே. வி ஹவ் வாட்ச் தட் மூவி அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஃப்ரெண்ட் வந்து ஏதோ ஒரு மூவி வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாரு, டே நீ அந்த படத்தை பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு.
நாங்கள் பார்த்துருக்குறோம் அப்படின்ற மாதிரி தான். வேறு ஒன்றுமே கிடையாது. வி ஹேவ் வாட்ச் தட் மூவி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ப்ராக்டிக்கலாக பேசுகிறப்போ நம்ம இந்த மாதிரி சொல்லுவோம். வி ஹேவ் வாட்ச் தட் மூவி, நாங்கள் அந்த படம் பார்த்துருக்கோமே அப்படின்ற மாதிரி தான். சரியா? வி ஹேவ் வாட்ச் தட் மூவி, நாங்கள் அந்த படம் இல்லை அல்லது அந்த படத்தை பார்த்து இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா? பார்க்கிறோம், பார்த்து கொண்டு இருக்கிறோம், பார்த்து இருக்கிறோம். சரியா? ஸோ இதுதான் இந்த என்ன சொல்கிறது, இந்த 3 டென்சஸுக்குள்ள ஒரு டிஃப்ரென்ஸ். ஸோ அதே போல் ஐவி சப்ஜெக்ட் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதே போல் அடுத்து இன்னொரு 2-3 சப்ஜெக்ட் கொடுத்து நான் உங்களுக்கு அதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி போகிறேன். ஐவி ஆச்சு, யூ, அப்புறம் ஈயில் 1, அதுக்கப்புறம் தே. ஓகே, எஸ். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூ அப்படின்ற ஒரு சப்ஜெக்டில் பார்த்துடலாம். ஸோ நான் சிம்பிள் அகெயின் as I said, let me explain with simple sentence and simple verbs. Okay, so you see him. சரியா? you see him, நீ அவனை பார்க்கிறாய். ஓகேவா? you see him வந்து ப்ரெசன்ட் டென்ஸ். பட் இந்த மாதிரி நம்ம அதிகமாக பேசுவோமா இல்லைன்னு தெரியல. என்னோட டென்சஸ் வீடியோ போய் பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன் எந்த வெர்ப் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு ஆர்டர் நான் எழுதியிருப்பேன். ஸோ பார்க்காதவங்க டென்சஸ் வீடியோ போயிட்டு பாருங்கள். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ யூ சி இம், நீ அவனை அல்லது அவரை பார்க்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா? ஸோ இதே வந்துட்டு ப்ரெசன்ட் கண்டினியூஸில் எப்படி வரும்? யூ ஆர் வரும். ஓகேவா? யூ ஆர் சீயிங் இம், நீ அவரை அல்லது நீ அவனை பார்த்து கொண்டு இருக்கிறாய். பார்க்கிறாய், பார்த்து கொண்டு இருக்கிறாய். யூ see him, you are seeing him. அடுத்து நீங்களே சொல்லிடலாம், இது யூ ஹாவ். ஓகே, ஸோ அகெயின் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வர்ப் என்ன வரும்? சியோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வர்ப் seen. ஓகே, யூ ஹாவ் seen him, நீ அவரை பார்த்திருக்கிறாய். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். நீ அவரை பார்க்கிறாய், நீ அவரை பார்த்து கொண்டு இருக்கிறாய், நீ அவரை பார்த்து இருக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏற்கனவே இதுக்கு முன்னாடி போர்டில் சொன்ன மாதிரி தான், சேம் டிஃப்ரென்ஸ் தான். சரியா? பட் யூசியும் நம்ம அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம், ப்ரெசன்ட் டென்ஸ் நம்ம அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம் நம்ம டெய்லி லைஃப்பில். பாஸ்ட் அதிகமாக யூஸ் பண்ணுவோம், பாஸ்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணுவோம், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் வந்துட்டு ஜஸ்ட் நீங்கள் டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கிங்க, எது நீங்கள் அதிகமாக பேசுங்க அதை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. ஓகே, அடுத்து வந்துட்டு he யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டோம் உங்களுக்கு. ஓகேவா? he meets her. ஓகேவா? he meets her. ரூல் இருக்குது, ஏற்கனவே சொல்லியிருக்கோம் உங்களுக்கு. தேர்ட் பர்சன் சிங்குலரில் வெர்புக்கு வந்து எஸ்ஓ வரணும் ப்ரெசன்ட் டென்ஸில். ஓகேவா? பிகாஸ் இட் இஸ் ப்ரெசன்ட் டென்ஸ். he she it is தேர்ட் பர்சன் அண்ட் வெர்புக்கு வந்து எஸ் ஆட் பண்ணணும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். he meet her அப்படின்னு சொன்னால் grammatically that is incorrect. So always use yes to the verb for present tense, third person singular. Okay, he meets her, அவன் அவளை பார்க்கிறான். சிம்பிள். ஓகேவா? பார்க்கிறான் அது வந்து நாளைக்கும் பார்க்கிறான் அல்லது நாளன்னைக்கும் பார்ப்பான், அந்த மாதிரி அது. ஸோ கண்டினியூஸில் எப்படி வரும்? he is meeting her. ஓகேவா? அல்லது நீங்கள் ஸ்பீக் கூட போடலாம். he speaks to her, அந்த மாதிரி he speaks to her. அதுக்கப்புறம் he is speaking to her, அந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற வெர்ப் தான். ஸோ இந்த ஆக்ஷன் வந்து கண்டினியூஸாக நடக்குது அப்படின்னா நம்ம வந்து கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். இதுதான் பேட்டர்ன். he is meeting her, அவன் அவளை பார்த்து கொண்டு இருக்கிறான். மீன்ஸ் டெய்லியும் பார்க்குறான் அப்படின்ற மாதிரி மீனிங் வரும் இதுக்கு. அல்லது இப்போ ப்ரெசென்ட்டில் வந்து அவன் மீட் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி மீனிங் வரும். ஸோ எப்படினாலும் மீனிங் வச்சுக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா he ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். சரியா? ஹீக்கு வந்துட்டு ஹேஸ் வரும். he has met, met, he has met her. சரியா? ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். he has met her. இங்கே வந்து ஹேவ் போடக்கூடாது, தேர்ட் பர்சன் சிங்குலர் அப்படின்றதுனால நம்ம வந்துட்டு ஹேஸ் தான் போடணும். he has met her. ஸோ மீட்டோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரும் பார்த்தீங்க அப்படின்னா meet, met. ஸோ we are using here past participle verb met for present perfect tense. he has met her, அவன் அவளை பார்த்து இருக்கிறான் அப்படின்ட்டு தான் இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்டோடைய மீனிங். ஓகே, ஸோ அடுத்து எஸ். ஸோ தே கோ டு
ஊட்டி. இதுக்கு வந்து நான் தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல, சரியா? இது வந்து தமிழில் வந்துட்டு நீங்களே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க. தே கோ டு ஊட்டிக்கு தமிழில் என்ன வரும், அதுக்கப்புறம் தே ப்ரெசன்ட் கண்டினியூஸ் தே ஆர் கோயிங், ஓகேவா? தே ஆர் கோயிங் டு ஊட்டி. அதுக்கப்புறம் தே ஹேவ் gone to ஊட்டி, ஓகேவா? they have gone to ஊட்டி. so go, are going, have gone. ஸோ இதுக்கு நான் தமிழ் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறதில்ல. as I said, it is very simple challenge. நீங்கள் வந்து தமிழில் நீங்கள் கமெண்ட் போடுங்க, சரியா? இதுக்கு தமிழில் எப்படி நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ I hope this video is very useful and you might have understood better. ஸோ நான் திரும்ப சொல்கிறது என்னன்னா, கண்டிப்பாக இங்கிலீஷ் உங்களோட பேச முடியும். பட் பேசிக்காக ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணி அதில் ஸ்ட்ராங்காக ஆகுங்க. அதுக்கப்புறம் போக போக நீங்கள் வந்து பெட்டராக லேர்ன் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சூப்பராக நல்ல ஒரு ஃப்ளோவோட நீங்கள் வந்து இங்கிலீஷ் பேச முடியும். ஸோ தயவு செஞ்சு என்னோடய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ் எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். கிளாஸ் வேணும் அல்லது கைடன்ஸ் வேணும்னா தயங்காமல் எனக்கு கால் பண்ணுங்கள். ஐ am always happy to help you. Keep practicing. You can speak English. Thank you.